வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முட்டை பொரியல் தான். அது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது செய்கிற எப்படின்னு பார்ப்போம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு முட்டையை நம்ம தேவையான முட்டையை மட்டும் எடுத்து நம்ம தட்டி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ரெண்டு முட்டை தான் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நல்லா அடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவி கிண்ணத்தில் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதோட ஏதாவது ஒரு கிண்ணமோ ஒரு வளையமோ ஏதாவது வச்சு அது மேலே அந்த கிண்ணத்தை வச்சு மூடி வச்சிடலாம். இது வெந்துக்கிட்டு இருக்கும். இது வேக முன்னாடியே இங்கிட்டு நம்ம இந்த பொரியலுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து நான் பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதோட கடுகு நம்பருப்பு போட்டிருக்கு, சோம்பு பட்டை போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் போடல. இதோட போட்டு நல்லா வதங்கினதும் வெங்காயம் நல்லா வதங்கவும் ஒரு தக்காளி வந்து நம்ம பொடுசாக நறுக்கி போட்டிருக்கேன். நான் வந்து நல்லா ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன், பெரிய தக்காளியாக. உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு தக்காளி, ஏன்னா முட்டை நிறையா போட்டோம்னா கூட 2 தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 முட்டை தான் எல்லாம் போட்டு நல்லா தக்காளி எல்லாம் வதங்கினதும் வேறு வந்து காரத்துக்கு எதுவுமே போடலை. அதில் மட்டும் மிளகுத்தூள் தான் போட்டு முட்டையில் நல்லா அடித்து ஊற்றி வேக வச்சுருக்குறோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம சமையலுக்கு போடுற எப்பயும் போல் குழம்புக்கு போடுற மிளகாத்தூளையும் நல்லா போட்டுக்கலாம். கொஞ்சமாக காரம் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு நல்லா கரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா மசால் வாடை எல்லாம் போன விட்டு நம்ம முட்டையை வந்து நல்லா ஒரு தட்டில் எடுத்து தட்டி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா முட்டைனா நல்லா பன்னீர் துண்டு மாதிரி முகையாக வந்துடும். நான் வந்து முட்டை கம்மியாக ஊற்றிருக்கனால இந்த மாதிரி வந்திருக்கு. நல்லா போட்டு நல்லா அதையும் நல்லா வற்றினதும் இந்த முட்டையும் போட்டு நல்லா பொரிச்சல் எடுத்துக்கலாம். லேசாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.